ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காசு ஆள்பலம்லாம் இருந்தால் என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிறத யதார்த்தமான கதையை ரொம்ப பரபரப்பாக காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சிந்து ரொம்பவுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ சிந்துக்கிட்ட ஜட்ஜி வந்து நீங்கள் போட்ட கையெழுத்து தானே இது அப்படின்னு கேட்கும்போது சிந்து யோசித்து பார்க்குறாங்க. ஏற்கனவே ரேஷன் கார்டு வாங்கணுங்கிற மாதிரி சொல்லி மகா சொல்லி ஐசு வந்து கையெழுத்து வாங்கினாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. இருந்தாலும் சிந்துவால் எதுவுமே பேச முடியல. எதை எடுத்தாலும் ஆதாரம் தானே பேசுவாங்க. அதனால் பார்த்தோன்னா இப்போ வந்து மாற்றி பேசுகிறீங்க. ஒரு பக்கத்து பார்த்தா என்னோடய விருப்பம், எனக்கு வந்து சிவா கூட தான் வாழ விருப்பம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ கட்டாயப்படுத்தி தாலி கட்டினாங்கன்னு சொல்லி அப்போ சொன்னீங்கன்னு சொல்லி ரெண்டு பக்கட்டும் லாக் பண்ணி இப்போ கேள்வி கேட்கறதுனால சிந்துவால் எதுவுமே எந்த இடத்துலையும் எந்த பதிலும் சொல்ல முடியல. இதெல்லாம் பார்த்து மென்டல் குரூப் ஒரு பக்கத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஸ்னேகா ஒரு பக்கத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாவம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி, ஆறுமுகம் இவங்களாம் இருக்காங்களா, பைரவி இவங்களாம், அவங்க எல்லாருமே பார்த்தா ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்தணும்னு சொல்லி லவ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்களா, அரவிந்த்னு. அந்த கேரக்டரை உள்ளே கூட்டிகிட்டு வந்தால் அவன் உலகமாக ஃப்ராடாக இருப்பாங்களாட்டிருக்கு. பயங்கரமான பொய்லாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா தான் வந்து வலுக்கட்டாயம் பண்ணி இந்த மாதிரி ஒத்துக்க வச்சு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ண வச்சாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னா சிவா சிந்துவை ஒரு சைடாக காதலிச்சதுனால தான் கட்டாய தாலி கட்டினாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கதையை சொல்லி தலைகீழ எல்லாத்தையும் மாற்றிடுறாங்க. இதை கேட்டதுமே எல்லாத்துக்கும் பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. அப்பயும் பார்த்தா சிந்துவால் எதுவுமே சொல்ல முடியல, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கத்து சிந்துவோட அப்பா சத்யராஜ் இருக்காங்களே, அவங்க அப்படியே கதறி அழுகுறாங்க. ஆறுமுகம் சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இதெல்லாம் தானே பேசுவோம். இப்போ ஜட்ஜி என்ன கேட்குறாருன்னா, உனக்கு சிவா கூட சேர்ந்து வாழ விருப்பமாமா சிந்து அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை முடிவு பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சிவா வந்து அவருக்கும் சிந்து கூட சேர்ந்து வாழ விருப்பம் அப்படின்னா இப்போ அந்த லெட்டர் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு போயிடும். ஆனால் அது மாதிரி சிவா சொல்லணும்ல, ஏன்னா சிவா வந்து ஏற்கனவே அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்து டைம்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, சிந்து தானே அவங்களோட காதலை நிரூபிக்கிறதுக்கு டைம் வாங்கியிருக்காங்க. சிவா தான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அதனால் மூக்க நோண்டி மகா கும்பல் இருக்குல்ல, அப்படியே அப்பப்போ மூக்க நோண்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சிவா வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டான் அப்படி இப்படின்னு. ஆனால் அன்னபூர்ணி தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா சிவா தான் வெளியில் மெடிக்கல் கேம்புக்கு போயிருக்கிறதுனால இன்னைக்குள்ளாரே வரணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டுறாங்க. இப்போ வெளியில் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கும்போது வக்கீல் கேட்குறாங்க, சிவா வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்கும்போது சிவாலாம் வந்து சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஏற்கனவே இந்த பிரச்சனைலாம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போ மூக்கு நோண்டி மகா இருக்காங்களா அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே வக்கீல் வந்து ரொம்ப அதிர்ந்து போகிறாங்க. ஐயோ அப்படி வந்து சிவா சொன்னார்னா இந்த கேஸே மாறி போயிடுமே, சிவாவும் சிந்துவும் பிரிச்சிருவாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் பதறாங்க. அன்னபூர்ணி எல்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க. ஒரு பக்கத்து சிந்து அப்படியே கதறி அழுகுறாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் சிவா வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கான எபிசோடை சூப்பராக முடிச்சிருக்காங்க. சிந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அப்படியே கவலையோட கண்ணீரோடு நிற்கிறாங்க. இப்போ வரைக்கும் சிவாவை சீனில் கொண்டு வராமல் இருக்காங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்க போது தொடர்ந்து நம்ம பேசலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.